Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கஸ்தூரி மேத்தி வச்சு ரொம்பவே டேஸ்டியா பராத்தா ரெசிபி எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே சாஃப்ட்டா ரொம்ப நேரத்துக்கு இந்த சாஃப்ட்னஸ் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வெந்தயக்கீரையோட பெனிஃபிட்ஸோட நம்ம இதை எடுத்துக்கும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இதை வந்து எடுத்துக்கலாம். இது கூட கடலைக்கறி சிக்கன் கறி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியா 2.5 கப் அளவுக்கு நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான். 2.5 கப் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறமா காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டிருக்கேன். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடலை மாவு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா 1/4 கப்பு கூட எடுத்துக்கோங்க. இப்போ கஸ்தூரி மேத்தி 1 கப் அளவு நம்ம தாராளமாகவே போட்டுக்கலாம். உங்களுக்கு வெந்தய கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா அதை கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் வந்து பட்டர் உருக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் வேணும்னாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வெந்தயக்கீரை வந்து நம்ம ட்ரை பண்ணது நம்ம கிடைக்காத பட்சத்தில் போட்டுக்கலாம். இதுவே வெந்தயக்கீரையாக கிடச்சிச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் கொஞ்சம் வார்மான தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதமான சூடு இருக்கக்கூடிய தண்ணி 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து சப்பாத்திக்கு மாவு எந்த மாதிரி பிசைஞ்சு எடுப்போமோ அதே பக்குவத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல செமி சாஃப்ட் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து இருக்கணும் மாவு. இப்போது மாவு நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு சப்பாத்தி தேவையோ அந்த சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சி எடுத்து நம்ம தேய்ச்சிட்டு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி அப்படியே கூட நல்லா தேய்ச்சிட்டு சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம். இப்போ இதுலேருந்து ஒன்றா எடுத்து நம்ம ஈஸியான ஒரு மெத்தடில் நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுக்க போகிறோம். இதுக்காக பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக ஆயில் மட்டும் ஊற்றிட்டு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருப்பி போட்டெல்லாம் இந்த சப்பாத்தியை தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம மாவு தூவி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் ஏற்படாது. இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவே நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய பட்டர் ஷீட்டை எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து இலகி வந்துடும். இதில் கொஞ்சம் எண்ணெயும் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கனால கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நான் இனிமேல் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படியே போட்டு கூட நீங்கள் நல்லா சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரே அளவுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த ஓரத்தை இந்த மாதிரி கத்தி வச்சு லேசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒரே அளவுக்கு எல்லா சப்பாத்திகளுமே கிடைக்கும். வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. இப்போது அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சுட்டு எடுத்துடலாம். சுடும்போதும் பார்த்திங்கன்னா இந்த பட்டர் ஷீட்டோடு அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லேசாக இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுக்க போகிறோம். சுட்டு எடுக்கும்போது நீங்கள் தேவைப்பட்ட ஆயிலோ கீயோ விட்டு நீங்கள் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அது எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி லேசாக நல்லா சுட்டு எடுத்துக்க போகிறேன். 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துடலாம். இது வந்து குயிக்காக ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும். நார்மல் சப்பாத்தியே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வெந்தயக்கீரை போட்டிருக்கோம். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் கோல்டன் கலர் ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நான் சுட்டு எடுத்துகிட்டே பாருங்கள். சுட்டதுக்கப்புறமா இதை ஒரு ஹாட் பாக்ஸில் நீங்கள் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங் ஆனாலும் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூட இன்றைக்கி நம்ம வந்து சுண்டல் குழம்பு தான் வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.